சட்டமன்ற தேர்தல்களில் அந்த குறிப்பிட்ட நமக்கென ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் மற்றவருடைய விருப்பத்தையும் கேட்டுக்கொள்வதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு இடமளிக்கிற ஒரு நடவடிக்கை. உங்கள் விருப்பம் என்ன என்று தலைமை கேட்டுக்கொள்ளவும், எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்கவும் இயக்க தோழர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு உள்ளது. ஆக அதை அனுமதிப்பது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை. ஏராளமான தொகுதிகளில் போட்டியிடுவதாக இருந்தால் அல்லது 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக இருந்தால் விருப்ப மனுக்களை பெற்று அதிலே நேர்காணல் நடத்தி அதிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். அப்படி பல கட்சிகள் பின்பற்றி வருகின்றன. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கம் வகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான், அனைவரும் அறிந்த உண்மை. என்றாலும் கூட இந்த தொகுதிகளை கேளுங்கள் என்று அந்த தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் போது உணர்த்துவதாக, இதை கேளுங்கள் என்று உணர்த்துவதாக அமையும். இந்த விருப்ப மனுக்களை பெற்ற பிறகு நேர்காணல் நடத்துவோம் என்கிற நிலை 2016 இருந்தது. நேர்காணல் அப்படி நடத்தினோம். இப்போது அந்த சூழல் இல்லை. நேர்காணலுக்கு வாய்ப்பில்லை. கட்சியின் தலைவர் என்கிற முறையில் தொகுதியை, எந்த தொகுதியை நாம் கேட்டு பெற்றிருக்கிறோமோ அந்த தொகுதியை வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு கள நிலவரங்களை கருத்தில் கொண்டு கட்சிக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நீண்ட காலமாக பணியாற்றக்கூடியவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு கடந்த காலங்களில் நாம் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம். இப்போதும் அப்படி தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் கட்சி தலைவர் என்கிற முறையில் கட்சி வழங்கியிருக்கிறது. அந்த அதிகாரம் ஒரு தலைமைக்கு உண்டு. அந்த வகையில் நான் வேட்பாளர் தேர்வை விருப்ப மனு பெறுகிற அந்த ஜனநாயக நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டால்தான் கட்சி பொறுப்பாளர்களுக்கு ஜனநாயகத்தின் வலிமையை உணர்ந்து கொள்ள முடியும். நான் இந்த தொகுதிக்கு விருப்ப மனு அளித்தேன் என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த தொகுதியில் அந்த தொகுதி நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, கிடைக்காவிட்டாலும் ஒருவேளை கிடைத்த தொகுதியாக இருந்து அந்த தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, கிடைக்காவிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொகுதி கேட்டு விண்ணப்பம் செய்தோம் என்கிற ஒரு நடைமுறை. அது விண்ணப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அளிக்கிற ஒரு உரிமை, அது ஒரு சுதந்திரமான உரிமை, அது ஜனநாயகபூர்வமான உரிமை. அது ஆகவேதான் நான் முதலில் வேண்டாம் என்கிற தயக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த ஜனநாயக நடைமுறையை கைவிட்டுவிடக்கூடாது. வேட்புமனு, அதாவது விருப்ப மனு தாக்கல் செய்ய விரும்புகிறவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாம் தவிர்க்கக்கூடாது, தடுக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த விருப்ப மனுக்களை பெறுகிற ஒரு ஜனநாயக நடைமுறையை நாம் பின்பற்றுகிறோம்.
நாளை தொடங்குகிறது. மக்கள் நல கூட்டணியில் நாம் இருந்தபோது 25 தொகுதிகளில் நாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடிந்தது, பலருக்கும் வாய்ப்பளிக்க முடிந்தது. 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நான் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்தந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர்களாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அதை நாம் எதிர்கொள்கிறோம். அரக்கோணத்தில் ஏன் தோற்றோம் என்று கேட்டபோது திமுக தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, நீங்கள் வெளியிலிருந்து ஆளை இறக்கினீர்கள், அந்த உள்ளூரை சார்ந்தவர்களை யாரையும் நீங்கள் போடவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டது. வானூரில் நாம் அந்த வாய்ப்பை இழந்த போதும் அந்த கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வேட்பாளர்களை நாம் போட்டியிட வைத்தோம். அதில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெற முடிந்தது. 2 இடங்களில் மிகவும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். ஆகவே வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத் தோழர்கள் வழங்க வேண்டும். யாரையும் வீழ்த்திவிட்டு வளர வேண்டும் என்று நினைக்காமல், நம்முடைய கருத்துள்ள அனைவரும் வளர வேண்டும், அவர்களோடு நாம் இணைந்து இணக்கமாக பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் மற்றும் இந்திய அரசியல் ஒரு இடதுசாரி ஜனநாயக அரசியலாகவே வளர்ச்சி பெற வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும் என்கிற புரிதலோடு நாம் நம்முடைய அரசியல் உத்திகளை வகுக்கிறோம். மேலோட்டமாக பார்த்தால் இது சரியான ஒரு அரசியல் அணுகுமுறை இல்லை என்று தோன்றும். இந்த அணுகுமுறைகளால் பெரிதாக வெற்றி பெற்றுவிட முடியாது, சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்க முடியாது என்கிற விமர்சனங்களை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் அத்தகைய வாய்ப்புகளை எல்லாம் கூட வெளிப்படையாக பலரும் அறிந்த அந்த வாய்ப்புகளை கூட பெரிதாக கருதாமல் நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும், அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குகிறோம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம். இது தற்காலிகமாக இது வெற்றிகரமான அணுகுமுறை இல்லை என்று தோன்றினாலும் கூட காலத்திற்கும் போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றிகரமான உத்தி என்பதை காலம் உணர்த்தும். ஆகவே எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் அது நம்முடைய எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இன்றைக்கு நம்பகத்தன்மையை இழந்து பெறுகிற வெற்றி விரைவில் நீர்த்து போகும். கட்சி தலைவராக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களிடையே உள்ள நம்பகத்தன்மையை பாதுகாப்பது என்பதுதான் உண்மையான வெற்றி. நாம் முன்னிறுத்துகிற அரசியலை வலதுசாரி மதவாத சக்திகளிடமிருந்து
பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமை. தேர்தல் அவ்வப்போது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகும். சட்டமன்ற தேர்தல், பின்னர் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்து போகும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டு இதுதான் வெற்றிகரமான உத்தி, இதுதான் வெற்றிகரமான உத்தி என்று நாம் நகர்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலின் மையம் நம்மை சுற்றியே இருக்கும் என்பதை வருங்காலம் அனைவருக்கும் உணர்த்தும். தோழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும்.